எழுத்தாளர் இமயம் எழுதிய கலைஞரின் படைப்புலகம் என்ற நூலினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். நூற்றாண்டு காணும் ஆளுமைகள் எனும் தலைப்பின் கீழ் புகழ்பெற்ற அரசியல் ஆளுமைகள் மற்றும் எழுத்தாளர்கள் குறித்து சிறப்பு நூல்களை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் 2022ஆம் ஆண்டு முதல் வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் எழுத்தாளர் இமயத்தால் கலைஞரின் படைப்புலகம் என்ற இந்நூல் தொகுக்கப்பட்டுள்ளது. இதில் கலைஞர் எழுதிய நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், கடிதங்கள், பயண நூல், திரைக்கதை வசனங்கள், திரை இசை பாடல்கள், நெஞ்சுக்கு நீதி, உரைகள் ஆகியவை தொகுக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் இந்திய அளவில் புகழ்பெற்ற 19 எழுத்தாளர்கள் எழுதிய கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். கலைஞரின் படைப்புலகம் என்ற இந்த நூல் கலைஞருடைய நாவல்கள், சிறுகதைகள், திரைக்கதை வசனங்கள், கவிதைகள், கட்டுரைகள், அவருடைய பயண நூல், அவருடைய உரைகள், பயண நூல் என்று அதாவது கிட்டத்தட்ட 116 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. அவருடைய கடிதங்கள் மட்டுமே 16 தொகுதியாக வந்திருக்கு. அவருடைய நெஞ்சுக்கு நீதி 54 தொகுதியாக வந்திருக்கு. இதில் எல்லாவற்றையும் படித்து அதில் சிறந்த பகுதி, குறிப்பாக சினிமா பாடல்கள் சார்ந்த பதிவுகள் இதுவரைக்கும் கலைஞருக்கு வரல. அந்த சினிமா பாடல்கள் சார்ந்த பதிவுகளையும் இந்த நூலில் கொண்டு வந்திருக்கோம். கலைஞரின் படைப்புலகம் நூலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுத ஒரு கட்டுரையும் இடம்பெற்றுள்ளது. கலைஞரின் நூல்கள் எந்தெந்த ஆண்டு எழுதப்பட்டது என்ற விவரமும் காலவரிசைப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.